ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு பியூட்டி டிப்ஸ் சேனல். பியூட்டி டிப்ஸ்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது, நரைமுடி இனிமேலும் வரவே கூடாது என்று நினைப்பவர்கள் இந்த எண்ணெயை உபயோகித்து பாருங்கள். முகப்பரு, சரும அலர்ஜி, முடி உதிர்தல், நரைமுடி இந்த கால பிள்ளைகளிடம் விரைவில் பாதிக்கும் பிரச்சனைகள் இவை. இந்த பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் பழக்க முறைகள்தான். ஷாம்புகளை தவிர்த்துவிட்டு நான் இங்கு சொல்ல போவதை உங்கள் கூந்தலுக்கு உபயோகித்து பாருங்கள். கூந்தல் அடர்த்தியாவது மட்டும் இல்லாமல் நரைமுடி என்பது வரவே வராது. நரைமுடி ஆரம்பத்தில் இருப்பவர்களும் இந்த எண்ணெயை உபயோகித்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகான முடியை பெறலாம். அடுத்ததாக, மூலிகை எண்ணெய் தயாரிக்க தேவையான பொருட்கள் என்னவென்று பார்த்தால், மருதாணி இலை, கருவேப்பிலை, வெந்தயக்கீரை, வெள்ளை கரிசலாங்கண்ணி, பெரிய நெல்லிக்காய், தேங்காய் பால் அல்லது தேங்காய் எண்ணெய். இந்த மூலிகை எண்ணெய் தயார் செய்யும் முறை: மருதாணி இலை, கருவேப்பிலை, வெந்தயக்கீரை, வெள்ளை கரிசலாங்கண்ணி இவை எல்லாமும் தலா 4 கைப்பிடி, பெரிய நெல்லிக்காய் 1/2 கிலோ இவற்றை நன்றாக அரைத்து சாறிடுங்கள். இதனுடன் தண்ணீர் கலக்காத திக்கான தேங்காய் பால் அல்லது தேங்காய் எண்ணெய் கலந்து நன்கு காய்ச்சினால் கரும்பச்சை நிறத்தில் எண்ணெய் கிடைக்கும். இந்த எண்ணெயை தொடர்ந்து தடவி வந்தால் சில வாரங்களிலே நரைக்கூந்தல் அத்தனையும் கருங்கூந்தலாக மாறிவிடும். சிறுவயது முதலே குழந்தைகளுக்கு தடவி வந்தால் கூந்தல் அத்தனையும் சீக்கிரத்தில் நரைக்காது. இதுவே உங்கள் நரைமுடியை போக்க எளிமையான மூலிகை எண்ணெயாகும். இந்த மாதிரி இன்னும் பல பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த தகவல் உங்க நண்பர்களையே சேரணும்னா ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை மறக்காம போஸ்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.